ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். என்னடா அக்கா சமைக்காமல் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம ரம்ஜான் வருது இல்லையா, அதுக்காக ஒரு பெரிய பர்ச்சேஸ் ஒன்று பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஃபேமிலிக்கு கிடையாது அந்த பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேமிலிக்காக 40 பேர் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தோம் தெரியுங்களா? ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்து தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். 40 பேர் யாருடா நம்ம ஃபேமிலியில் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷனுக்காக பாட்டி அவங்கள போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஆனந்தம் முதியோர் இல்லம். அந்த பாட்டி அவங்களுக்காகவும் அங்கே இருக்க அங்கே தாத்தா அவங்களுக்காகவும் தான் நம்ம போய் ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம். பாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா நைட்டி தான் போடுவாங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு சாரியோ இல்லை மற்ற ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டி தான் எல்லாருக்குமே பெரும்பாலும் போட்டு விட்றாங்க. அதே மாதிரி தாத்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்முடாஸ் இந்த மாதிரி டிஷர்ட் இந்த மாதிரி தான் போட்டு விட்றாங்க. அதனால அவங்களுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்து நாங்கள் ஈரோடுக்கு போனோம். ஈரோட்டில் தான் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சரி அங்கே கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கலான்னு தான் ஈரோடுக்கு காலையில் 7 மணிக்கே கிளம்பி போயிட்டு கடையில் நைட்டி வாங்கிட்டோம். நைட்டி பார்த்தீங்கன்னா நான் 30 நைட்டி வாங்கினேன். பாட்டி உங்களுக்கு 30 நைட்டி கொடுக்கலான்னு சொல்லி ஜென்ஸ் 10 பேர் அப்புறம் லேடிஸ் 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் 30 நைட்டி வாங்கினேன். ஒவ்வொரு நைட்டியும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஒரு நைட்டி 150 ரூபா. விலை கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்டப்போ கண்டிப்பாக கம்மியே பண்ண மாட்டோம், ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த விலைக்கு தான் 30 நைட்டி வாங்கிட்டோம். அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டி வாங்கிட்டு அங்கே கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா அவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியிலே என்ன பண்ணோம்னா திருப்பூர் போயிட்டோம். திருப்பூரில் ஒரு பஜார் மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் அந்த கடைகள்லையோ எத்தனை சுற்று இருக்கோ அத்தனை சுற்று அந்த வெயில் மொட்டை வெயிலில் 1 மணி வெயிலில் அப்படியே சுற்றின பார்த்துக்கோங்க. சுற்றி அப்புறம் ஒரு 10 டிஷர்ட்டு அப்புறம் இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் வாங்கலான்னு தான் நினச்சோம் நாங்கள். அப்புறமா என்ன யோசிச்சோன்னா கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் மிஷினில் கொடுத்து தைக்கிறதுக்குலாம் ஈஸி கஷ்டம்னு சொல்லிட்டு காட்டனில் வாங்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டனில் பெர்முடாஸ் ஒரு 10 வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் இது ஒரு கடையில் வாங்கினோம். அப்புறம் டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10. ஒருத்தவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு ஒரு சைஸ் மட்டும் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் எக்ஸலில் ஒரு டிஷர்ட் இதில் இருக்குது. இது 10 அவங்களுக்கு வாங்கியாச்சு. இதுதான் நம்மளோட பர்ச்சேஸ். சரி இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பூரில் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு அங்கேருந்து திருப்பூர்லேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா மணி 3 மணி ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்பி. ஆனால் பரவாயில்ல, காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். 3 மணிக்கு 2 பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். உண்மையாக சொல்ல போனோம்னா நமக்கு அலைச்சல் தான் அன்னைக்கு. இது வாங்குறதுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே இங்கே வாங்கியிருந்தோம்னா இந்த நைட்டியோட விலை 180 ரூபா இவ்வளோ தான் இருந்திருக்கும். நம்ம இங்கே டவுனாலெல்லாம் போய் வாங்கினா அவ்வளோதான் இருந்திருக்கும். இது அவ்வளோ தூரம் போய் 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. அதுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தான் நான் யோசித்தோம் வரப்போ. இது வாங்குறதுக்காக மட்டும் நாங்கள் அங்கே போகலை. சரி நம்ம இப்போ 40 பேருக்கு வாங்க போகிறோம். அப்படி 40 பேருக்கு இங்கே கோயம்புத்தூரில் வாங்கினா 40 வாங்குவோம். ஒரு வேளை ஈரோடு போய் கம்மியான விலையாச்சா அந்த 40 இன்னொரு மடங்காக சேர்த்து 80 கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஈரோடு போனோம். ஆனால் போன சூழ்நிலை வேறையாகி போயிடுச்சு. சரி விலை அந்த அளவுக்கு நமக்கு கட்டுப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. ரெண்டுமே அப்படி தான். திருப்பூர்லேயுமே பார்த்தீங்கன்னா அலைன்னு அலைஞ்சோம். ஈரோட்டில் அலைஞ்சதை விட திருப்பூரில் அலைஞ்சது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு இது. 4 தெருவா இந்த பக்கம் இப்படி ஒரு தெரு போய் அப்படி போய் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தெரு அதுக்கப்புறமா இப்படி ஒரு வாங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பஜார், காதர்பேட்டாமா அந்த ஏரியா பேர் இப்போ தான் மாமா சொன்னாங்க. அங்கே தான் இதெல்லாம் வாங்கினோம். அப்படி எப்படியோ ஒரு வழியாக திருப்பூர் ஈரோட்டில் சுற்றினதை விட திருப்பூரில் சுற்றி தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. வேர்த்து அப்படி ஊற்றுது, வெயில் வேற ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3 மணி கரெக்டாக முடிஞ்சுது. 3 மணிக்கு முடிஞ்சு அப்படியேவும் சரின்னு கோயம்புத்தூர் வந்தாச்சு. இந்த ரம்ஜானுக்கு நம்ம எப்போயுமே நம்ம பிளான் பண்ணுறது தான் பெரிய லெவலில் குக் பண்ணி எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. நம்ம ஊரில் நம்ம கொரோனாவில் ரொம்ப மாட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக வெளியில் போகிறதுக்கோ வர்றதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா. அதனால் அதிகமாக அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உள்ள பாட்டி அவங்கள பார்க்க விடுவாங்களா இல்லையா அப்படின்றது கூட நமக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. அப்படி அவங்க பார்க்க விட்டாலுமே நம்ம போய் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு எதுவும் உடம்புக்கு வந்துடக்கூடாது பார்த்தீங்களா. அதிலே நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா. அதுக்காக சரி வேண்டாம் அரிசி வாங்கி கொடுத்துடலாம் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அரிசியும் ஒரு 50 கிலோ அரிசி வாங்கியாச்சு. இன்னொரு கொரோனாலாம் நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டி எங்களுக்கு சூப்பராக சமையல் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். ஏன்னா ரம்ஜான் வரைக்கும் தள்ளி போட்டோம்னா இருக்க டைம் நமக்கு கொரோனாவுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதை சீக்கிரமாக அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் சீக்கிரமாக இதை போய் கொடுத்துடலாம். நம்ம பிளான்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா லேட் ஆயிரும். வெளியில் போகக்கூட முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட வரலாம். இனி போக போக 1 வாரம் 2 வாரத்தில். ஏன்னா
நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க கொரோனா அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அதிக நேரம் நம்ம வெளியிலையும் சுற்ற முடியாது அப்படின்றதுக்காக சீக்கிரமாக பாட்டி எங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு கிளம்ப போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட் மட்டும் வாங்கிக்கலாம், மற்ற எதுவும் இல்லை. ஜூஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல, ஏன்னா ஒருவேளை ஜலதோஷம் பிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு, அதனால் நம்ம ஜூஸ் எதுவும் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்க வேண்டாம்ன்ட்டு பிஸ்கெட் மட்டும் வாங்கிக்கலாம் போகிற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் கிளம்புறதுக்கு. இதுக்கு முன்னாடி ரம்ஜான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவே உருவாக்கி கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சரி, நம்மளால் முடியுது அப்படின்றதுக்காக நான் வந்து பாட்டி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். அதே போல் எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்சதை ஒரு சில சின்ன உதவியாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு செய்யுங்க. இந்த ரம்ஜான் மாதத்தில் வந்து எல்லாருமே உதவி பண்ணுவீங்க, எல்லாரும் செய்வீங்க. அது ரம்ஜான் மாதத்துக்காக மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலுமே நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. வயசானவங்களுக்காக இல்லை, நம்ம முன்னாடி கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது கூட அது வந்து நமக்கான ஒரு புண்ணியம் தான். கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க. ஏன் நம்ம ஆடம்பரமாக எவ்வளவோ ட்ரெஸ் எடுத்து போடுவோம், அந்த ஆடம்பரத்தை குறைச்சி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சதுன்னா. நம்ம 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா நம்ம ஒரு 750 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு ஒரு 250 ரூபாய்க்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு அதை ஒரு பணமாக கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நானும் 4 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது ஆண்டவனுக்கும் நன்றி. அதை உங்கள் மூலமாக தான் கடவுள் வந்து உங்கள் மூலமாக தான் அதை நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீவர்ஸோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த லெவலில் கொடுக்க முடியுது அப்படின்றது உண்மை. இதுதான் உண்மையே 100% உண்மை. என்னன்னா நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் இதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிஜமாவே சாத்தியப்பட்டுச்சு. இதுதான் நிஜமும் கூட. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். கிளம்பிட்டு பாட்டி அவங்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். அஸ்மா உங்க பேரு மகேஷ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்பர் அதான் கொடுத்துருக்கதை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணி பேசினேன் எல்லாம் யூஎஸ்ஏல இருக்காருங்க. அவங்களும் பணம் வாங்கிக்க மாட்டாங்க, நாங்களும் இல்லை, டைரெக்டாக ஏதாவது பொருளாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணமா நீங்க எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒவ்வொரு பைசாவுக்கும் நாம கணக்கு சொல்லணும். நம்ம என்னதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. இல்லை நான் அதான் சொன்னேங்க, நீங்கள் அப்படி செய்கிற பிரியப்பட்ட நாங்கள் ஏதாவது கடை நம்பர் வாங்கி தரேங்க, நீங்கள் அங்கே அனுப்பிச்சிடுங்க. நாங்கள் எங்களுக்கு எப்பப்போ தேவையாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஐட்டம்ஸ் நாங்கள் அப்போ அவங்ககிட்ட கான்டாக்ட் வச்சுக்குவாங்க. பொருளெல்லாம் இவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க வச்சுக்குவாங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு தேவைப்படுறப்ப நம்ம கையில் காசு இல்லாததுக்கு நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக. நீங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச கடை ரெகுலராக வாங்குற கடை நம்பர் கூட அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அப்படிதாங்க. அப்படியே இப்போ வந்து அவங்க ரொம்ப லேட்டாக தான் நம்பரே கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு வந்து எந்த கான்டாக்டும் இல்லாத மாதிரி கொடுத்தாரு. நாங்களாக அதுக்கு அப்புறம் அந்த இவங்க மூலிமா கண்டுபிடிச்சி அப்போ சரி நீங்கள் வந்து பொருளாக இது பண்ணிக்கோங்க, நான் அமௌண்ட் வேணும்னா நாங்கள் மாதம் என்னால் முடிஞ்சது கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன். எங்களால் முடியலன்னா கூட யாருக்கிட்டையாவது நம்ம சொன்னோம்னா கூட ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இல்லை, இதே பெரிய விஷயம். பெரிய ட்ரெஸ், அவ்வளவு ரைஸு, இதெல்லாம் ரொம்ப இந்த வருஷம் ஆண்டவன் இதெல்லாம் இந்த அளவுக்கு கொடுக்க வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் இதோட நிறைய கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ட்ரெஸ்ஸை போட வச்சு நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்கிறோங்க. வாழ்த்து சொல்லி நான் அனுப்புற முடிஞ்சா நீங்களும் ரெட்டு கண்டிப்பாக வந்து அன்னைக்கு ரம்ஜானுக்கு லாக்டவுன் இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு போகிறேங்க.
அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க போனோம் இல்லையா, இப்ப கொடுத்து முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பாட்டி அவங்களை பார்க்க முடியல, ஒரு சில பாட்டிங்க மட்டும் முழிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களை மட்டும் தான் பார்த்தோம். மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வெயில் வந்து அவங்களுக்கு தாங்க முடியல போல, ரொம்ப டயர்டாவே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கூலிங்கா எதுனா கொடுத்தாலும் சேர மாட்டேங்குது, சாப்பாடு எது கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தூங்குறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரெஸ் அரிசியை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நன்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம சேனல்ல இருந்து நிறைய பேர் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, 2 மில்லியன் செலிப்ரேஷன்ல பாட்டி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அதுல வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே ஒரு முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணா USA இருந்து அவங்களுக்கு வந்து மாசமான மளிகை ஜாமானம் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்றாராம். யாருன்னு கூட அவங்களுக்கு கூட தெரியல. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் நம்பர் யாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க USA இருந்து இல்ல நான் பப்ளிசிட்டியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நான் பணமா கொடுக்குறேன் அப்படின்னு கூட அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களாம். மாசமான நான் மளிகை ஜாமானமா என்னோட சார்பை நான் அனுப்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாசமான மளிகை ஜாமான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த மாதிரி பேரே தெரியாம ஊரே தெரியாம ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கும் பாத்தீங்களா. உண்மையாலுமே பேர் கூட உங்களுக்கு தெரியல, பேர் கூட தெரியலையா. அதே போல இவங்க சொன்னாங்க நான் உங்ககிட்ட சரி அவங்க சொன்ன ஒரே ஐடென்டிட்டி ஷெரின்ஸ் கிச்சன், அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஷெரின்ஸ் கிச்சன்ல வீடியோ பார்த்தேன், அதன் மூலமா தான் உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு நல்ல மனசு இல்ல. உண்மையிலே நீங்க எல்லாரும் உங்களை எல்லாரும் நினைக்கிறப்பே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணி பேசி நேரடியா போய் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அதெல்லாம் நினைக்கிறப்போ நிஜமாவே எனக்கு நான் செய்யறேனோ இல்லையோ அதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறது அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே அவங்க சொல்றத கேட்க இதெல்லாம் உங்ககிட்ட எப்படா சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் உடனே கார்ல ஏறின உடனே உங்ககிட்ட நான் இதை வந்து ஷேர் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொன்னது. ரொம்ப அதே சமயம் அவங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னதாகவும் சொன்னாங்க. ஹோம்ல அந்த பானு சிஸ்டர் வந்து அவங்க தான் அந்த ஹோம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற எல்லாருக்குமே நன்றியும் நான் உங்க மூலமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியும் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கேட்குறப்போ. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம போடுற வீடியோ பார்த்துட்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமா நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல உங்க மூலமா நானும் போய் ஹெல்ப் பண்றதுல அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உண்மையாலுமே சொல்ல போனா. இந்த சந்தோஷத்தை சொல்லிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கறத விட நம்ம சேனலை பார்த்துட்டு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறது தான் இதுல ரொம்ப பெரிய விஷயமே. இப்போ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட போயிட்டு வரோம். அடுத்து இன்னொரு நாள் பாட்டி உங்களை பார்க்க போறப்போ உங்களை பார்க்குறேன். ரம்ஜான் அன்னைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்க உங்களுக்கு போட்டோ எடுத்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரி பார்க்க அனுப்புங்க, இல்லைன்னா நாங்களே கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். முடிஞ்சா ரம்ஜான் அன்னைக்கு போய்க்கலாம், இல்லைன்னா இடையில இன்னொரு நாள் போகலாம்.